சஞ்சல தவிப்புகளை சந்தோஷப்படுகிற பண்டிகை நாட்களாக மாற்றுகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். எஸ்தர் புஸ்தகத்திலே அந்த புத்தகத்தில் எழுதப்பட்ட சம்பவத்திலிருந்து நாம் சுருக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அந்த எஸ்தர் புஸ்தகத்தின் அதிகாரங்கள் தொடங்குகிற அந்த நாட்களிலே 127 நாடுகளின் தலைவராக ராஜாவாக இருந்த அகாஸ்வேருடைய நாட்களில் அரண்மனையில் வாழ்ந்த மொர்தெகாய் அந்த அகாசுவேருவின் அடுத்த ஸ்தானத்தில் உயர்த்தப்பட்டிருந்த ஆமான், தள்ளப்பட்ட வஸ்திக்கு பதிலாக யூத பெண் குலத்தை சேர்ந்த எஸ்தர் ஆகியோருடைய சம்பவங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மொர்தெகாய் வானத்தில் கீழ் உள்ள எந்த ஒரு காரியங்களையும் வணங்கக்கூடாது என்பதிலே தீவிரமுடையவனாய் இருந்ததின் நிமித்தமாக, ஆமானுக்கும் அவனுக்கும் ஏற்பட்ட அந்த போராட்டத்தின் நிமித்தமாக பூர் என்கிற ஒரு நாள் நியமிக்கப்பட்டு, பூர் என்பது இந்த எஸ்தர் புத்தகத்திலே அது ஒரு பகடையை குறிக்கிறது. பகடையினுடைய 12 பக்கங்கள் உருட்டப்பட்டு 11ஆம் மாதத்திலே 127 நாடுகளிலும் பரவி இருக்கிற எல்லா ஜனங்களும் அழிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு சட்டம் பிறந்திருக்கிற அந்த நேரத்திலே மொர்தெகாயினுடைய ஜெபமும் உபவாசிப்பும், அவன் ரெட்டுடுத்தி சாம்பலிலே அமர்ந்து கொண்டு தன்னை சார்ந்த ஜனங்களையும் அதற்கென்று உட்படுத்தி எஸ்தரையும் உபவாச நாளுக்கென்று அவளைக்கும் கட்டளைகளை கொடுத்து இந்த காரியங்களை அவன் ஜெபித்து, ஆமான் இவனுக்கென்று ஆயத்தம் பண்ணின அந்த தூக்கு மரத்திலே ஆமான் தொங்கவிடப்பட்டதும், மொர்தெகாய் ஆமானுடைய ஸ்தானத்திலே அகாசுவேருவுக்கு அடுத்தபடியாக 2ஆவதாக உயர்த்தப்பட்ட காரியங்களும் நடந்ததை வேதத்திலிருந்து பார்க்க முடியும். முதல் சட்டம், 127 நாடுகளிலும் உள்ள யூத ஜனங்கள் அவர்கள் இருக்கிற இடங்களிலே கொளுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு சட்டம் பிறந்தபடியினாலே அவர்களுடைய குடும்பங்களிலே அவர்கள் சாம்பலை தங்கள் மேல் போட்டுக்கொண்டு ரெட்டுடுத்தினவர்களாக அவர் அமர்ந்திருந்த காரியங்களை பார்க்க முடியும். அது பூர் நாட்களை குறிக்கிறது. 11ஆவது மாதத்தில் எப்படியும் அவர்கள் அழிக்கப்பட்டு விடுவார்கள் என்கிற அந்த காலம் இருந்த நேரத்தில் 11ஆவது மாதம் இவர்களுக்கு என்ன நடக்கும் என்று எழுதப்பட்டிருந்ததோ அந்த நாளுதலில் தானே காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று சொல்லி அந்த வசனங்கள் 9ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. இப்பொழுது ஆமான் அழிக்கப்பட்டு விட்டான். யூத குலத்து முழுவதையும் அழிக்கும்படியாக இருந்த அந்த சத்ரு அழிக்கப்பட்டு விட்ட பின்பு இங்கே மொர்தெகாய் ராஜாவின் பெயராலே அந்த கட்டளையை மாற்றி எழுதுகிறான். என்ன இதர் நிமித்தமாக யூத ஜனங்கள் தங்களுக்கென்று போரிடவும், தங்களுடைய குடும்பங்களை பாதுகாப்பதற்கென்று போரிடவும், மற்ற ஜனங்கள் தங்களுக்கு விரோதமாய் வருகிற ஜனங்களை கொள்ளையிடவுமான நாட்களாய் அதை மாற்றி அமைத்தபடியினாலே அவர்கள் 2 நாட்கள் அந்த காரியங்களை செய்துவிட்டு 14ஆம் தேதியிலும் 15ஆம் தேதியிலும் அவர்கள் பண்டிகையாக ஆசரித்தார்கள். அதைத்தான் மொர்தெகாய் பூரீம் பண்டிகை என்று சொல்லி அவர்களுக்கு நியமித்து கொடுக்கிறதை பார்க்கிறோம். 19ஆம் வசனத்திலே, ஆதலால் அலங்கமில்லாத ஊர்களில் குடியிருக்கிற நாட்டுப்புறத்தாரான யூதர்கள் ஆதார் மாதத்தின் 14ஆம் தேதியை சந்தோஷமும் விருந்துண்கிற பூர்வீகமான நாளும் ஒருவருக்கொருவர் வரிசைகளை அனுப்புகிற நாளும் அனுப்பினார்கள். மொர்தெகாய் இந்த வர்த்தமானங்களை எழுதி சமீபத்திலும் தூரத்திலும் இருக்கிற அகாஸ்வேரு ராஜாவின் சகல நாடுகளிலும் உள்ள எல்லா யூதர்களுக்கும் நிருபங்களை அனுப்பி, வருஷந்தோறும் ஆதார் மாதத்தின் 14ஆம் 15ஆம் தேதிகளை யூதர் தங்கள் பகைஞருக்கு நீங்களாகி இளைப்பாறுதல் அடைந்த நாட்களாகவும், அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாகவும் ஆசரித்து அந்நாட்களில் விருந்துண்டு சந்தோஷம் கொண்டாடவும், ஒருவருக்கொருவர் வரிசைகளை அனுப்பவும், எளியவர்களுக்கு தானம் தர்மம் செய்யவும் வேண்டுமென்று திடப்படுத்தினான். சஞ்சலமும் தவிப்பும் நிறைந்த அவருடைய வாழ்க்கையை, அழிக்கப்பட்டு விடுவோம் என்று சொல்லி இருந்த பயம் சூழ்ந்த வாழ்க்கையை, எஸ்தருடைய செத்தாலும் சாகிறேன் என்கிற உறுதிமொழி நிமித்தமாக மொர்தெகாயினுடைய ரெட்டுடுத்தி சாம்பலில் அமர்ந்து தேவனை நோக்கி முறையிட்டது நிமித்தமாக
அந்த பூர் என்கிற நாட்கள் பூரீம் என்கிற பண்டிகைகளாக அவர்களுக்கு மாறி அமைந்தது. இதே போலத்தான் இன்றைக்கும் உலகத்தில் பாவத்தின் அந்த சம்பளம் மரணம் என்று சொல்கிற பயத்திலே, நடுக்கத்திலே, எதிர்காலங்களை குறித்த பயங்களிலே, சத்துரு நம்முடைய குடும்பங்களை நிர்மூலமாக்கி விடுவானோ என்று பயந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் நாம் ஜெபிக்கும் பொழுது, நாம் முறையிடும் பொழுது, நம்ம தேவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது, நமக்காக கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்த இயேசுதாமே நம்முடைய வாழ்க்கையில் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் தந்து பூர் என்கிற நாட்களை நமக்கு பூரீம் பண்டிகையாக மாற்றி தருகிறதற்கு அவர் இன்றைக்கும் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா, கண்ணீர்க்கு பதிலாக என் கண்ணீர்க்கு பதிலாக கடிப்பை தாரும் தேவா, ஆனந்த கடிப்பை தாரும்